வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, இள நெஞ்சே வா கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சம்யுவின் முகத்தின் அருகே அர்ஜுன் தன் முகத்தை கொண்டு செல்ல, கோபத்தில் தகித்த அவன் முகத்தை பார்த்த சம்யுவிற்கு சர்வமும் அடங்கியது. அவன் பற்றியிருந்த இடம் கன்றத் தொடங்க, சம்யு வலியில் முகம் சுளிக்கத் தொடங்கினாள். அவள் கண்களை உற்று பார்த்தவன் அவள் கைகளை விட்டுவிட்டு அவளை காயப்படுத்திவிடும் வெறியோடு வார்த்தைகளை சிதறவிட்டான். என்னடி, என்னமோ பத்தினி மாதிரி சீன் போடுற? ஏற்கனவே ஒருத்தனை ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணவதானே? என்னமோ எல்லாம் முறைப்படி தான் நடக்கணும்னு சொல்ற? அப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கியே சட்டப்படி, அவன் கூட எல்லா மேட்டரும் முடிச்சிட்டியா? இல்ல மேட்டர் எல்லாம் முடிஞ்சதும் இந்த சைடு எஃபெக்ட், அதாண்டி இல்லீகல் அபார்ஷன், அப்படி எதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சா? இன்னும் எதுக்கு என்ன லவ் பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட் அந்த சர்டிஃபிகேட்டை என் கண்ணில் காட்டி, என் மூலமாவே நம்ம கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க நினைச்சிருக்கல்ல? எவ்வளோ கொடூரமான மனசுடி உனக்கு! ஏய், நீ பழி வாங்கணும்னா என்ன மட்டும் தானடி பழி வாங்கணும்? சம்பந்தமே இல்லாம எங்க அச்சு, அவளை ஏண்டி அவன் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறான்? இல்ல, அவ சொத்து பத்தி எல்லாம் பார்த்ததும் உன்னை விட அவ பெட்டர் சாய்ஸ்ன்னு உன்னை கழட்டி விட்டுட்டானா? பதில் பேசுடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏதோ முறை அது இதுன்னு அளந்து தள்ளுன, இப்ப பேசு. ஏன் உன் தில்லு முள்ளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உனக்கு வாய் அடைச்சு போச்சா? பேசுடி. ஏய், உன்னத்தான். அவன் அவளுக்கு முதுகு காட்டி அவள் அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்த அவளை தன் புறம் திருப்ப முயல, சம்யு அவன் புறம் திரும்பாமலேயே அவன் கைகளை உதறி தள்ளினாள். அவள் உதறிய வேகத்தில் அவன் சற்றே தள்ளிப்போய் தள்ளாடி பின்பு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நின்றான். மெதுவாக திரும்பிய சம்யுவின் முகம் சிங்கத்தில் வீற்றிருக்கும் சிம்ம வாகினியின் ரௌத்ரத்தை தத்தெடுத்து இருந்தது. அவன் கண்களை ஒரு நொடி உற்று பார்த்தவள், இவ்வளோதான் உன் காதலோட நம்பிக்கையா அர்ஜுன்? இவ்வளோதானா நீ? ஏதோ சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இந்த குதி குதிக்கிறியே, அந்த சர்டிஃபிகேட்டை முதல்ல நீ முழுசா படிச்சு பார்த்தியா? தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கன்னத்தில் வழிய தான் அணிந்திருந்த கழுத்துச் சங்கிலியை வெளியே இழுத்தவள், அர்ஜுன் அணிவித்த தாலியை மறைத்து கொண்டிருந்த டாலரை இரண்டாக பிரிக்க அவன் அணிவித்த தாலி வெளியே தெரிந்தது. அதை அவன் கண்ணிற்கு முன் நிமிர்த்தியவள், இத நீ என் கழுத்துல போடும்போது இதோட அர்த்தம் தெரிஞ்சுதான் போட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது அர்ஜுன். அதுக்குன்னு உன்னை அப்பவே நான் காதலிச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அர்ஜுன், இது வரைக்கும் நான் எந்த பையனையும் இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணது உண்மைதான். ஆனா அப்ப கூட கொஞ்ச நேரம் உன்னை வெறுப்பேத்தணும்னு நினைச்சனே தவிர நம்ம கல்யாணம் நிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா எப்ப நீ என்னை விட உன் வேலைதான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டு என்ன முடிவெடுக்க சொன்னப்ப என்னை ஒரு பார்வை பார்த்தியே அர்ஜுன், அந்த நிமிஷத்துல இருந்துதான் நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட அர்ஜுன். அப்ப எனக்கு தோணுச்சு, உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கூடவே வந்துடணும்னு. என்ன கேட்ட நீ? அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன செஞ்சேன்னு தானே கேட்ட? என்னெல்லாம் பேசிட்டடா நீ! சரண் எனக்கு யாரு தெரியுமா? அம்மா, அப்பா, ஏன் உன்னை விட எனக்காக எப்பவும் எதையும் தோள் கொடுத்து தாங்க தயாரா இருக்கிற என்னோட நண்பன்டா, என் நண்பன். நீ பார்த்ததான் சொல்றியே ஒரு சர்டிஃபிகேட், அது ஒரு போலி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண முதல்ல சரண் ஒத்துக்கவே இல்லை. கடைசியா சம்யுக்தா அப்படிங்கிற என் பேர் பொய்யா கூட மேரேஜ் சர்டிஃபிகேட்ல அவன் பேர் பக்கத்துல வரக்கூடாதுன்னு என் பேரை சம்பக்தான்னு டைப் பண்ண கொடுத்தான். அவனை போய் என்னெல்லாம் பேசிட்டடா நீ! உங்க மாமா பொண்ணு சாக கிடந்தப்ப கூட அவதான் முக்கியம்னு அவளுக்காக தவ இருந்தவன்டா அவன். அவனை போய் சீ, கேவலம், சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு சொல்லிட்டியே. நீ என்ன பேசினதை கூட என்னால மறக்க முடியும். ஆனா என் ஃப்ரெண்டு பேசின பாரு, என் மேல, நம்ம காதல் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அந்த பத்திரத்தை நீ படிச்சு பார்த்திருந்தா அது ஒரு போலி மேரேஜ் சர்டிஃபிகேட்னு நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா மேரேஜ் டேட்டா அவன் கொடுத்திருந்தது
பிப்ரவரி 29. இது லீஃப் வருஷம் இல்லைன்னு உனக்கு தெரியும்னு நம்புறேன். இப்படி தன்னோட ஃப்ரெண்ட் தன்னோட விளையாட்டுத்தனத்தால பின் விளைவுகளை சந்திக்க கூடாதுன்னு அவன் யோசிச்சு யோசிச்சு பொய்யா ரெடி பண்ண சர்டிபிகேட் இது. ஒரு போலி மேரேஜ் சர்டிபிகேட் பார்த்ததும் என் காதல் மேல இருந்த நம்பிக்கை உனக்கு ஆட்டம் கண்டு போச்சுல்ல. என்ன ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட உனக்கு கேட்க தோணலை இல்ல. அக்னி குண்டம் எல்லாம் தேவையில்ல அர்ஜுன். உன் வார்த்தையே போதும்டா. உசுரோட என்னை எரிக்க பார்த்துடுச்சு. போதும், எல்லாம் போதும். நான் போறேன். இனி உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. அவள் பேசிவிட்டு திரும்பி நடக்க முயல. அவள் பேச பேச சிலையாய் சமைந்து நின்று இருந்த அர்ஜுன் குற்ற உணர்வில் மெலிந்த குரலோடு சம்யு என அவளை தடுக்க முன்வந்தான். அவள் திரும்பி யாருடா நீ என பார்த்த பார்வையில் அர்ஜுன் அவள் வழியில் இருந்து விலகி நிற்க சம்யு நிமிர்ந்த நடையோடு அங்கே இருந்து வெளியேறத் தொடங்கினாள். சம்யு வீட்டு வாயிலை நெருங்க வெளி வாசல் வெளிச்சமும் வாசலின் அருகே கேட்ட கலவை குரல்களும் ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு உணர்த்த சம்யு பின்பக்க வழியே வீட்டுக்குள் செல்லும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு வாயில் கதவை நோக்கி ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சியில் அவள் இதயம் வெளியே வந்துவிடும் போல துடித்தது. அவள் சித்தப்பாக்களும் வீட்டின் இளைய ஆண்களும் சரணின் சட்டையை பற்றி இருக்க அவன் உதட்டிலும் முகத்திலும் இருந்த இரத்த காயங்கள் அவன் கடுமையாய் தாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பறைசாற்ற கன்னத்தில் விரல் தடங்களோடு ஓரமாய் நின்று அழுது கொண்டிருந்த வீணாவின் நிலை அவன் அடி வாங்குவதை அவள் தடுக்க முயன்று யாரிடமோ அறை வாங்கி இருக்கிறாள் என்பதை காட்சிப்படுத்த சம்யுவின் ரத்தம் கொதித்து எழுந்தது. சரணை சுற்றி வளைத்து அடித்து கொண்டிருந்தவர்களுக்கு குறுக்கே பாய்ந்தவள் அவனை தன் புறம் மறைத்து கொண்டாள். அங்கே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வாசுதேவன், உங்க வீட்டு பொண்ணு வந்துட்டல்ல, இனி அவகிட்டையாவது கேளுங்க என்னதான் நடந்ததுன்னு. நம்ம எல்லாரையும் முட்டாளாக்க எதுக்கு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடுன்னு நல்லா கேளுங்க என கேட்க அவரின் பின்புறம் அழுகையை அடக்கியபடி அச்சுவும் அவளின் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் நின்று கொண்டிருந்தனர். சம்யு தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த யாரையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருந்த வீணாவை கண் ஜாடையில் தன் அருகே அழைத்தாள். இங்க நான் இல்லாதப்ப என்ன நடந்தது வீணா என கேட்க வீணாவோ அழுகை குரலில் சுற்றி இருந்த எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சம்யுவை நோக்கி, நாம போலியா ஏற்பாடு பண்ண மேரேஜ் சர்டிபிகேட் எப்படியோ அச்சு கையில கிடைச்சிருக்கு. அவ மூலமா விஷயம் அவ குடும்பத்துக்கு போயிருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அச்சுவோட குடும்பத்தோட தீபக்கும் அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டோட இங்க நியாயம் கேட்டு வந்தார். எல்லாரும் அந்த சர்டிபிகேட்டை கூட வாங்கி பார்க்காம ஏதோ நம்ம சரணை பொண்ணுங்களை ஏமாத்துற ரோக் மாதிரி முடிவு பண்ணி ரூம்ல தூங்கிட்டு இருந்த அவனை எழுப்பி ஆளுக்கு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உண்மைய சொல்லலாம்னு அவனை அடிக்கிறத தடுக்க போன சமயம் அப்போ அப்போ தீபக் வீணா தொடர்ந்து பேசுவதை நிறுத்திவிட்டு குமரி அழ தீபக் குற்ற உணர்வில் தலை குனிந்தான். தீபக் என்ன அரைஞ்சிட்டு, அவன் அடிச்சா உனக்கேண்டி துடிக்குது? அவன் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் புருஷனா இல்ல உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் உறவா அப்படின்னு கேட்டுட்டார் சம்யு. அவர் அப்படி பேசினதுல எனக்கு மேற்கொண்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியல சொல்லிவிட்டு அவள் மீண்டும் குமரி அழ சம்யு பாய்ந்து சென்று வீணாவை அணைத்து கொண்டாள். சம்யு என்ன சொல்ல போகிறாள் என்று மொத்த குடும்பமும் அவளை வேடிக்கை பார்க்க சம்யு தன் இரு புறமும் தன் தோழனையும் தோழியையும் நிறுத்தி கொண்டாள். என் ஃப்ரெண்டுங்களை இந்த விஷயத்துல சேர்க்காம இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாம போயிருக்கும். ஆனா இது என் ஃப்ரெண்டுங்க மான பிரச்சனை. அவங்க உண்மையானவங்கன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. மற்றவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி காதல பொழுதுபோக்க நினைக்கிறவங்க நாங்க இல்ல. இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவள் தீபக்கையும் அச்சுவையும் தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தாள். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் சிறு வயதில் தனக்கும் அர்ஜுனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முதல் அவனை கொஞ்ச நேரம் கலையபரப்படுத்தி பார்க்க ஆசைப்பட்டு போலி திருமண சான்றிதழ் தயாரிக்க நேர்ந்ததையும் அந்த ஏற்பாட்டிற்கு ஒத்துக்கொள்ளாமல் சரணும் வீணாவும் வாக்குவாதம் செய்ததையும் இறுதியில் சரண் எல்லா வகையிலும் போலியான ஒரு திருமண சான்றிதழை தயார் செய்து கொடுத்ததையும் விளக்கி முடிக்க அந்த கூட்டத்தில் விழுந்தால் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்தபடி முதலில் அச்சு ஓடி வந்து சரணின் பாதங்களில் விழுந்தாள்.
என்ன மன்னிச்சிடு சரண். உன் பேர மேரேஜ் சர்டிஃபிகேட்ல பார்த்ததும் எனக்கு மூளை குழம்பி போச்சு. என் சரணோட காதலை நானே சந்தேகப்பட்டுட்டேனே. நான் பாவி சரண், நான் பாவி என அவன் கால்களை கட்டிக்கொண்டு கதறி அழ, சரண் ஒன்றும் பேசாமல் விலகி நின்றான். அவன் உடலின் இறுக்கமும் அவன் முகபாவமும் அச்சுவின் மன்னிப்பை அவன் நிராகரிக்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த, அச்சு அழவும் திராணியற்றவளாய் அப்படியே தரையில் மடங்கி அமர்ந்தாள். அடுத்து அவள் குடும்ப உறுப்பினர்கள் அவனிடம் பேச முயற்சிக்க, கை நீட்டி அவர்களை தடுத்தவன், பெரியவங்களை எப்பவும் அவமானப்படுத்தி பேசி எனக்கு பழக்கம் இல்ல, ப்ளீஸ் என பேச வைக்காதீங்க என அவர்களின் பேச்சிற்கும் முட்டுக்கட்டை விதித்தான். தீபக் வீணாவின் அருகில் வந்து அவள் கரம் பற்ற முயற்சிக்க, அவள் கண்களில் வழியும் நீரோடு கையெடுத்து கும்பிட்டு மறுப்பாய் தலையசைக்க, தீபக் இதயத்தில் அடி வாங்கியவனாய் அங்கேயே சமைந்து நின்றான். நடந்த நிகழ்வுகளில் உறைந்திருந்த சம்யுவின் தாய் சிவகாமி அதிர்ச்சி தெளிந்தவராய் முன் வந்து அவள் தலைமுடியை கொத்தாக பற்றி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். ஏண்டி, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா கல்யாண விஷயத்துல விளையாடி பார்க்க முடிவெடுத்திருப்ப? உன்னை எல்லாம் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நம்ம குடும்பத்தை கை நீட்டி 4 பேர் கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுட்டியடி என அவளை மேலும் அடிக்க முயற்சிக்க, சிவகாமியை தடுத்த மருதபாண்டி, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு சிவா. பிள்ளை மனசுல இவ்வளவு வெஞ்சனம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம பெரியவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு குதிரைக்கு கட்டின லாடம் கணக்கா ஒரே பக்கமா இருந்திருக்குது நம்ம பார்வை. என் தங்கச்சி சகுந்தலையை 30 வருஷமா குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சப்ப அந்த காலத்துல ஒரு அண்ணா அவ பக்கம் இருந்த நியாயத்தை என் குடும்பத்துக்கு புரிய வைக்க முடியாத குற்ற உணர்ச்சி இன்னும் எனக்கு இருக்கு. பொம்மிமா நம்ம குடும்பத்தோட முதல் பெண் வாரிசு. அவளை எப்பவும் என் தங்கச்சியோட மறு உருவமாத்தான் நான் பார்க்குறேன். இந்த முறையாவது அவ ஆசைப்படி அவ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க விரும்புகிறேன். தன் பேச்சுக்கு இடைவெளி விட்டவர் பெண்கள் மத்தியில் அமர்ந்து அழுகையை அடக்கி கொண்டு இருந்த நாகம்மையை நெருங்கினார். அம்மா, இதில் உங்க விருப்பமும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க என கேட்க, உள்ளே சென்று விட்ட குரலில், வாழ்ந்து முடிச்சவங்க ஆசையை விட வாழப்போற இளம் குருத்தங்க விருப்பந்தாயா முக்கியம். நம்ம பொம்மை விஷயத்துல உன் முடிவுக்கு நம்ம குடும்பம் கட்டுப்படும் ராசா என தழுதழுப்பான குரலில் சொல்ல, மருதபாண்டி மீண்டும் சம்யுவிடம் வந்து நின்றார். சொல்லு பொம்மிமா, உன் கல்யாண விஷயத்துல உன் விருப்பம் என்ன என கேட்க, சற்று நேரம் தன் கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள், இப்ப எனக்கு இந்த விஷயத்துல தெளிவான முடிவை எடுக்க முடியும்னு தோணல பெரியப்பா. எனக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும் போல இருக்கு. எனக்கு கேம்பஸ்ல கிடைச்ச வேலையில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் என் சொந்த காலில் நிக்கணும்னு ஆசையா இருக்கு பெரியப்பா. நான் மறுபடி கொஞ்ச நாள் கோயம்புத்தூர்ல தங்கி வேலை பார்க்க நீங்க அனுமதி தந்தா அது மட்டும் போதும் பெரியப்பா என கெஞ்சல் குரலில் முடிக்க, மருதபாண்டி ஈஸ்வர பாண்டியை திரும்பி பார்த்தார். தான் பெற்ற மகளின் துயரம் கண்டு பொறுக்காதவர் கண்களால் தன் சம்மதத்தை தெரிவிக்க, சரி பொம்மிமா, உன் விருப்பப்படியே செய்டா என தன் சம்மதத்தை தெரிவிக்க, அப்புறம் இன்னொரு விஷயம் பெரியப்பா, என் ஃப்ரெண்டை கை நீட்டி அடிச்சவங்க எல்லாரும் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என பிடிவாத குரலில் தெரிவிக்க, அதுவரை சம்யுவின் பின் அமைதியாய் நின்று கொண்டிருந்த சரண் முன்னே வந்து, நான் சின்ன வயசுல ஏதாவது அட்டகாசம் பண்ணி அடிக்கடி எங்க அம்மா அப்பா கிட்ட அடி வாங்குவேன். சம்யு, வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் மிஸ் பண்ணி இருந்தேன். இவங்களையும் என் பேரண்ட்ஸாத்தான் நினைக்கிறேன் சம்யு. அவங்கள என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை பாவம் பண்ணவனா மாத்திடாத சம்யு. நாங்க கிளம்புறோம் என சொல்லிவிட்டு வீணாவின் கரங்களை பற்றி கொண்டு வெளியேற முற்பட அவனை தடுத்த சம்யு, கொஞ்சம் வெயிட் பண்ணு சரண், நானும் உங்க கூடவே வரேன். என்னையும் வீணா வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடு பெரியப்பா ப்ளீஸ். நான் இப்பவே இவங்க கூட கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டில் காலையில வரைக்கும் கூட அவங்கள தங்க சொல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என கேட்க, நீ உன் பொருளை எல்லாம் போய் அடுக்கு பொம்மிமா. நம்ம சங்கரபாண்டி சித்தப்பாவை நம்ம கார்லயே வந்து உன் சிநேகிதி வீட்டு பெரியவங்களை பார்த்து பேசிட்டு அவங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு வர சொல்கிறேன். ஒரு வாரம் பொறுத்துக்க. அங்கே ஒரு வீடு பார்த்து உனக்கு துணைக்கு நம்ம வீட்டு வேலையாளுங்களை அனுப்பி வைக்கிறேன். உன் இஷ்டப்படி எத்தனை மாசமோ இல்லை வருஷமோ நிம்மதியாக வேலைக்கு போ, சரியா என கேட்க, தேங்க்ஸ் பெரியப்பா என அவரை கட்டி கொண்டவள் தன் பொருட்களை அடுக்க தன் அறை நோக்கி ஓடினாள்.
மூவரும் தளர்ந்த நடையோடு அந்த வீட்டை விட்டு வெளியேற சரியாக அந்த சமயம் அர்ஜுன் வீட்டு வாசலை அடைந்தான். 3 பேரும் திரும்பியும் பார்க்காமல் காரில் சென்று ஏற தீபக்கும் அச்சுவும் தங்கள் தங்கள் ஜோடிகளோடு பேச முற்பட சரணும் வீணாவும் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு மௌனத்தை தங்கள் மதிலாய் அளித்தனர். கார் அந்த ஊரை விட்டு கிளம்ப ஒரே நேர்கோட்டில் நின்று கொண்டிருந்த அர்ஜுன், அச்சு, தீபக் மூவரும் தங்கள் இன்னுயிரே தங்களை விட்டு பிரிந்து செல்வதைப் போன்ற வேதனையை அனுபவிக்க, காரில் அமர்ந்திருந்த மற்ற மூவரோ தங்கள் உயிரை எங்கே தொலைத்துவிட்டு வெறும் உடலோடு தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அடிமனதின் அடி ஆழத்தில் புதைத்து வைத்திருந்தேன் நம் காதல் நினைவுகளை. காற்றடைத்த பொருள் நீரில் மூழ்க மறுப்பதைப் போல காதல் கொண்டு மீட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் நம் காதல் நினைவுகளை. அந்த துரித உணவகத்தின் வாசலில் தன் தோழிகளுக்காக காத்திருந்த சரண் 18ஆம் முறையாய் தன் கை கடிகாரத்தை திருப்பி நேரம் பார்த்தான். நீண்ட நேரம் காத்திருந்ததன் வெளிப்பாடாய் ஒரு உச் அவன் உதட்டில் இருந்து வெளிப்பட அந்த நேரம் சரியாய் சம்யுவும் வீணாவும் சம்யுவின் புதிய ஹோண்டா ஆக்டிவா வண்டியில் வந்து இறங்கினர். அவர்களை கண்டவன் முறைப்பை செலுத்த வண்டியை பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியவர்கள் வேகமாய் அவனை நெருங்கி வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அவன் முதுகில் ஒரு அடி வைத்து, ஹாய் டிஃபன் பாக்ஸ், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா என புன்னகை உடனே கேட்க அவர்களை பார்த்து பொய்யாய் சலித்து கொண்டவன், ஏமா கேட்க மாட்டீங்க, உங்களை பார்க்கறதுக்காக ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்தம் பாரு, என்ன சொல்லணும் என அழுத்து கொண்டபடி உணவகத்தில் நுழைய அவனை தொடர்ந்து நடந்தவர்கள் காலியான இருக்கையில் அமர்ந்ததும் மேஜை மேல் இருந்த நீரை எடுத்து பருகிய சம்யு, ஏய் நீ உன் ஆஃபீஸ்க்கு பாஸ்டா, எங்க நிலம் அப்படியா, எங்கேயாவது கிளம்பணும்னா அந்த தக்காளி தலையை எம்டி கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது என புகார் பட்டியல் வாசிக்க, வீணாவோ நம்ம எம்டி கூட பரவாயில்ல, அவரோட பிஏ அந்த தர்பூசணி வாய அவனை விட்டுட்டியே, சரியான இம்சை, ஆஃபீஸ்க்கு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட டாபர்மேன் மாதிரி வார்த்தையிலேயே கடிச்சு வைக்குது. அவர்கள் இருவரும் புலம்பிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன், நீங்க 2 பேரும் இன்னும் மாறவே இல்லையா, பாவம் உங்க ஆபீஸ் ஆளுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுவாங்க போலவே. இப்பொழுது அவனை முறைப்பது மற்ற இருவரின் முறையானது. அந்த நேரம் சிப்பந்தி வந்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என விசாரிக்க மூவரும் தங்களுக்கு பிரியமான உணவு வகைகளை கொண்டு வர பணிக்க சிப்பந்தி அடுத்த 10 நிமிடத்தில் ஆவி பறக்கும் உணவு வகைகளை அவர்கள் முன் பரிமாற மூவரும் உணவு உண்டபடியே உரையாடத் தொடங்கினர். வீணா வாயில் கடித்த லெக் பீஸ் உடனே, டே சரண், போன வாரம் தாண்டா தீம் பார்க்கில் மீட் பண்ணோம், வீக் டேஸில் எதுக்கு எங்களை வர சொல்லி கூப்பிட்ட, உன் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ண அட்டை ஃபிகர் அடிக்கடி உன்னை லுக் விடுதுன்னு சொல்லுவியே, அது ஏதோ லவ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுச்சா, அதுக்கு ட்ரீட் கொடுக்கத்தான் எங்களை வர சொன்னியா என கேட்க சரணுக்கோ அவன் உண்டு கொண்டிருந்த ஃப்ரைட் ரைஸ் புரைக்கேறியது. அடி பாவி, அந்த குண்டோதரி லவ் ப்ரப்போஸ் பண்ணி இருந்தா இந்நேரம் நான் தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். ஏண்டி அவ்வளோ கேவலமாவா நான் இருக்கேன், உனக்கு பிடி சாபம் தர்றேன், உங்க ஆஃபீஸ் தர்பூசணி பிஏ உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணட்டும் என சாபம் அளிக்க வீணாவோ ஜெர்க்காகி உடனடியாய் சரணுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டாள். இவர்களை பற்றி கவலைப்படாமல் கிரில் சிக்கனை வெட்டி கொண்டிருந்த சம்யு சரணை பார்த்து, ஏய் உங்க வெட்டி நியாயம் எல்லாம் போதும், எதுக்குடா அவசரமா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்ன, இன்னும் 2 நிமிஷத்துல நீ சரியான ரீசன் சொல்லல எங்க 2 பேரோட பில்லும் நீ தான் பே பண்ணணும் என மிரட்டல் விடுக்க, ஆ இல்லைனா மட்டும் நீங்க 2 பேரும் உங்க பர்ஸை மறக்காம ஆஃபீஸ்ல எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க, சரி சரி இதை பாருங்க என தன் சட்டை பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த ஒரு அழைப்பிதழை எடுத்து இருவரிடமும் நீட்டினான். சரணின் அருகே அமர்ந்திருந்த சம்யு உடனடியாய் அந்த அழைப்பிதழை அவனிடமிருந்து பறித்து கொண்டாள். அந்த அழைப்பிதழை ஒரு சந்தேக பார்வை பார்த்த வீணா, என்னடா எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம மேரேஜ் இன்விடேஷனே ரெடி பண்ணிட்டியா என்றபடி தன் இருக்கையில் இருந்து எழுந்து சம்யுவின் அருகில் வந்து நின்று அந்த அழைப்பிதழை படிக்கத் தொடங்கினாள். சம்யுவும் வீணாவும் கண்களில் சந்தோஷத்தோடு நிமிர சரணம் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி புன்னகையை சிந்தினான். சம்யுவின் கரத்தில் இருந்த அழைப்பிதழை வீணா பறித்து கொள்ள சம்யு சரணை பார்த்து,
அதுக்குள்ள நம்ம காலேஜ் லைஃப் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சா சரண்? நாள் போனது தெரியவே இல்ல எனக்கு என சொல்ல, சரணோ, ம். ஆமா சமோசா. பாரேன், இதுக்கு முன்னாடி காலேஜ்ல எந்த ஃபங்ஷன் நடந்தாலும் நான் தான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் பாப்பேன். இப்ப நம்மள உட்கார வச்சு நம்ம ஜூனியர்ஸ் எல்லா வேலையும் பாப்பாங்க. ஆனாலும் நம்ம பிரின்சி மேடம் கிரேட் தான் இல்ல? நாம சொன்னத கரெக்ட்டா ஞாபகம் வச்சு ஓல்டு ஸ்டூடண்ட் ரீயூனியன் ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. உடனே உங்ககிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உங்கள உடனே கிளம்பி வர சொன்னேன். உங்களுக்கும் உங்க வீட்டு அட்ரஸுக்கு இன்விடேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரண் முடிக்க வீணாவின் செல்போன் அலறியது. போனில் பேசி முடித்த வீணா, ஆமாண்டா சரண், அம்மா தான் பேசினாங்க. எங்க வீட்டுக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு என மகிழ்ச்சி குரலில் தெரிவிக்க, சம்யுவின் முகம் வருத்தத்தில் மாடியது. ஆம், சம்யு வேலை பார்க்க தொடங்கிய இந்த 10 மாதத்தில் அவள் வீட்டில் இருந்த அவளுக்கு அழைப்புகள் வருவது அரிது. ஆரம்பத்தில் அடிக்கடி அவள் அலைபேசிக்கு அழைப்பு விடுத்தவர்களை சம்யு ஏதேதோ காரணம் காட்டி பேச மறுக்க, நாளடைவில் அவர்கள் அவளுக்கு அழைப்பதையே நிறுத்தியிருந்தார்கள். மாதம் ஒரு முறை அவள் தந்தையும் அவள் பெரியப்பாவும் நேரில் வந்து அவளை பார்த்து செல்வார்கள். வரும்போதெல்லாம் அவளின் திருமண பேச்செடுக்க, சம்யு அந்த ஒரு நாளில் அவர்களுடன் செலவழிக்கும் நேரத்தையும் குறைக்கத் தொடங்கினாள். சம்யுவின் கண்கள் அவளை அறியாமலேயே கலங்கியது. சற்றே கரகரத்த குரலில், நான் பண்ண தப்புனால தானே இன்னைக்கு சரணம் நீயும் உங்க லவ்வர்ஸ பிரிஞ்சிருக்கீங்க. எல்லாம் என்னால தான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய, வீணா எழுந்து அவளை அணைத்து கொண்டாள். சரண் வந்து அவளின் தோளில் கரம் வைத்து கொள்ள, வீணாவோ, லூசாடி நீ, அன்னைக்கு நீ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணப்ப நானே தப்புன்னு நினைச்சேன். ஆனா அந்த சர்டிஃபிகேட் தான் நாம லவ் பண்ண ஆளுங்க லட்சணத்தை நமக்கு காட்டி கொடுத்துச்சு. ச்சே, எனக்கு அந்த இன்சிடென்ட் பத்தி பேசவே பிடிக்கல. இனி லூசு மாதிரி அதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் காரணம்னு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த, இனிமே நாம எங்க போனாலும் எல்லா பில்லும் நீதான் கட்டணும். முக்கியமா சரணோட ஷாப்பிங் பில்லும் நீதான் கட்டணும். நல்லா யோசிச்சுக்கோ. வீணா முடிக்க, சம்யு கண்களில் வழிந்த நீரோடு புன்னகைத்தாள். சரிதான், ஒரே நாள்ல என்ன ஆன்ட்டி ஆக்கணும்னு எத்தனை நாள்டி பிளான் போட்டிருந்த என கேட்க, சரண், இதுதான் எங்க சமோசா. அழுதுகிட்டு மூக்குல பேசினா உங்க ஹாஸ்டல் சொர்ணாக்கா மாதிரியே இருக்க என அவளை வார, என்னது, நான் சொர்ணாக்காவா? உன்ன சம்யு சரணை அடிக்க விரட்ட, சரண் உணவகத்தை விட்டு ஓட, அவர்கள் பின்னே வீணா பின்தொடர, இவர்களை துரத்தி கொண்டு சிப்பந்தி வர, கத்துவதற்கு வாயை திறந்த சிப்பந்திக்கு அதிகப்படி டிப்ஸ் கொடுத்து அவன் வாயை அடைத்து அவனை அனுப்பி வைத்தவர்கள் சாலையில் செல்வோர் எல்லாம் தங்களை விசித்திரமாக பார்த்து செல்வதை பொருட்படுத்தாமல் நடு சாலையில் நின்று சற்று நேரம் தங்கள் விளையாட்டு சண்டையை தொடர்ந்தனர். ஒரு வழியாய் அவர்கள் சண்டை முடிந்து மூவரும் கிளம்ப, சரணோ, மறுபடி நம்ம காலேஜ் கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சி மேம், அப்புறம் நாம கலாய்ச்ச லெக்சரர்ஸ் எல்லாரையும் பார்க்க போறோம்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல என இருவரையும் வினவ, கண்டிப்பா சரண், வழக்கம் போல நீ இந்த ஃபங்க்ஷன்லேயும் உன் ஸ்பீச்சில் கலக்கற, ஓகே? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு நீ சொன்ன மாதிரி மேரேஜ் ஆகி இருக்கோ, பசங்க எத்தனை பேருக்கு தொப்பை போட்டிருக்கோ, எனக்கு எல்லாரையும் மறுபடி பார்க்க போறோம்னு நினைச்சாலே எக்ஸைட்டிங்கா இருக்கு என சம்யு சொல்ல, வேணாவோ, சம்யு, இந்த வீக்கெண்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கலக்கலா ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் போறோம், ஓகே என சொல்லிவிட்டு சரணின் புறம் திரும்ப, அவனோ, இந்த வீக்கெண்டு முக்கியமான பிஸ்னஸ் மீட் இருக்கு, ஆளை விடுங்க தாய்ங்களா, உங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் காவலன் வேலை பார்க்க என்னால முடியாது. பாய் பிசாசுங்களா, அடுத்த வாரம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு 3 பேரும் ஒண்ணா என் கார்லயே போயிடலாம், சரியா? இப்ப நான் ஜூட் விடுறேன், அப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் என சொல்லிக்கொண்டே அவன் அந்த இடத்தை விட்டு அப்பீட்டாக, மறுபடியும் எங்ககிட்ட மாட்டாமலா போவ என மனதிற்குள் கருவிக்கொண்ட இருவரும் தாங்கள் வந்த ஹோண்டா ஆக்டிவா வண்டியை கிளப்பி தங்கள் அலுவலகத்திற்கு திரும்பினர். வழமை போல் நாட்கள் இறக்கை கட்டிக்கொண்டு பறக்க அவர்கள் கல்லூரி விழா நடக்க இருந்த நாளும் அழகாய் விடிந்தது. சரண், வீணா, சம்யு மூவரும் சரணின் வாகனத்தில் தங்கள் கல்லூரியை அடைந்தனர். சரண் தன் காரை ஓரமாய் நிறுத்த பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சம்யுவும் வீணாவும்
முதலில் இறங்கினர். அவர்கள் இறங்கிய மறுநொடி அவர்களை தங்கள் புறம் யாரோ பற்றி இழுக்க, இருவருக்கும் ஒரு நொடி தங்கள் கரத்தை பற்றி இருப்பது யார் என புரியாமலேயே அவர்கள் பிடியில் இருந்து விலக முயற்சித்தனர். காரை பூட்டிவிட்டு இறங்கிய சரண், சம்யு, வீணா இருவரையும் யாரோ 2 பேர் கையை பிடித்து இழுத்து கொண்டு இருப்பதைக் கண்டு அவர்களை விடுவிக்க வேகமாக முன்னேறினான். அந்த நேரம் அவன் கரம் பற்றி இழுக்கப்பட வெறுப்புடனே திரும்பியவன் அங்கே நின்று கொண்டிருந்த நபரின் அலங்காரத்தில் தன்னை மறந்து ஒரு நொடி உறைந்து நின்றான். சரணின் கையை பற்றியபடி கோணை கொண்டை போட்டு அதில் பந்தாய் மல்லிகை சரம் வைத்து பெண் கொசுவ புடவை கட்டி வாயில் சிவந்த வெற்றிலை கரையோடு, மச்சான் நான் எங்கிருக்கேன், நீங்க எங்க போறீங்க என குழந்தை சிரிப்போடு கேட்டபடி அங்கே நின்று கொண்டிருந்தாள் அச்சு. அந்த பக்கம் சம்யுவின் கரம் பற்றியிருந்த அர்ஜுனோ வல்லவன் பட சிம்பு போல கொட்டை பல்லும் சோடா புட்டி கண்ணாடியும் தொள தொள ஆடைகளையும் அணிந்து பார்ப்பதற்கு கோமாளி போல இருந்தான். அதோடு இல்லாமல் அவள் கையை பற்றி இருந்தவன் ஏதோ பேச்சு வராதவன் போல திக்கி திக்கி, பொம்மி பொம்மி, ஃபங்க்ஷன் இந்த பக்கம் நடக்குதாம் என அவள் கையை பற்றி அவளை கலை அரங்கத்திற்குள் இழுத்து செல்ல முயன்றான். சற்று நேரம் அவனிடம் இருந்து விடுபட திமிரிக் கொண்டிருந்தவளோ அவனை அடையாளம் கண்டவுடன் இமைக்கவும் மறந்தவளாய் அப்படியே சமைந்து நின்றாள். சம்யுவின் நிலை அப்படி இருக்க, அவளின் மறுபுறம் நின்று கொண்டிருந்த வீணாவோ எவனோ சைனாக்காரன் தன் கையை பற்றி இழுப்பதாய் எண்ணிக்கொண்டு திமிரிக் கொண்டிருந்தாள். ஏனெனில் தீபக் தலையை முள் கிரீடம் போல அலங்காரம் செய்து கொண்டு பிரெஞ்சு தாடி வைத்து கொண்டு அவனின் சிறிய கண்களின் இமைகளை புருவத்தோடு இழுத்து ஒட்டி இடுங்க செய்திருந்தான். ஏதோ மொழி தெரியாதவன் தமிழ் பேசுவதைப் போல தலையை மேலும் கீழும் மாட்டி, என்னை விட்டுட்டு எங்க போற டியர், வெயிட் வெயிட் ஒன்னா போலாம் என கொஞ்சிக் கொண்டிருக்க, சற்று நேரத்தில் அவனை அடையாளம் கண்டவர்களோ அடுத்து என்ன செய்வது என புரியாமல் திகைத்து நின்றாள். மூவரும் அப்படியே நின்று கொண்டிருக்க, வாயிலில் வந்து கொண்டிருந்தவர்களும் ஏற்கனவே வந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்காய் காத்து கொண்டிருந்தவர்களும் மூவரும் கார் பார்க்கிங் ஏரியாவில் புதியவர்களுடன் நிற்பதை கண்டவர்கள் அவர்களிடம் நலம் விசாரிக்க அவர்களை நெருங்கினர். தங்கள் கல்லூரி நண்பர்கள் தங்களை நெருங்குவதை கண்டதும் சம்யு, சரண், வீணா மூவரும் தங்கள் கரங்களை பற்றி கொண்டு இருந்தவர்களிடமிருந்து தங்களை விடுவித்து கொண்டு விலகி நிற்க, அங்கே வந்த சரணின் நண்பர்களோ, மச்சான் எப்படிரா இருக்க என அவனை அணைத்து கொள்ள, சம்யு, வீணாவின் தோழிகளோ, ஹேய் மச்சிஸ் எப்படிடி இருக்கீங்க, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டோம், ஆஃபீஸில் மிச்சம் மீதி யாராவது உசுரோடு இருக்காங்களா என அவர்களை கட்டி கொண்டு கலாய்க்க தொடங்க, அவர்களும் தங்கள் நண்பர்களை நோக்கி செயற்கையாய் புன்னகைத்து வைத்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களை விசித்திரமாய் பார்த்தவர்கள், இவங்க 3 பேரும் யாரு என கேட்க, மூவரும் என்ன பதில் சொல்வது என திகைத்து நிற்க, சரணின் கரம் கோத்து கொண்டிருந்த அச்சுவோ, இவக என் மச்சான், எங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 8 மாசம் ஆச்சு என அவன் பின்புறம் மறைந்து கொண்டு வெட்கப்படுவதை போல நடிக்க, அர்ஜுனோ, பொம்மிமாவோட மாமா நான், எங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் என திக்கி திணறி சொல்ல, தீபக்கோ ஸ்டைலாக தன் முள் முடியை நீவிக்கொண்டே, ஹாய், ஐ ஆம் வீணா வுட் பி நைஸ் டு மீட் கைஸ் என மற்றவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, இம்முறை வாய் அடைத்து நிற்பது அவர்கள் நண்பர்களின் முறையானது. அவர்கள் அப்படி நின்று கொண்டிருக்கும் போதே இவர்களின் ஜூனியர் மாணவர்கள் வந்து நிகழ்ச்சி தொடங்கப் போவதாக அறிவிக்க மற்ற அனைவரும் கலைந்து சென்றனர். அப்பொழுது ஒரு தோழி, ஏண்டா நாங்க வயிறை தள்ளிக்கிட்டு வருமோம்னு ஃபேர்வெல் பார்ட்டியில சொல்லிட்டு கல்யாணமாகி 8 மாசத்துல உன் பொண்டாட்டி வயிற்று தள்ள வச்சு கூட்டிட்டு வந்துட்டியா, சேம கேடிடா நீ என போகிற போக்கில் அள்ளி தெளித்து விட்டு செல்ல, அப்பொழுதுதான் சரண் குனிந்து அச்சுவின் வயிற்றை பார்த்தான். அவள் வயிறு 7 மாத கர்ப்பிணியை ஒத்து வீங்கி இருந்தது. சரண் அவளிடம் ஏதோ சொல்ல வாய் திறக்க, அந்த நேரம் சரியாய் அவர்கள் பிரின்சி மேம் காரில் வந்து இறங்கியவர்கள் நேரே இவர்களிடம் வந்து, அடடே மும்மூர்த்திகள், இப்பவும் ஒன்னாத்தான் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஃபங்க்ஷன் தொடங்க போறாங்க, உள்ள வாங்க என இழுக்காத குறையாய் இவர்களை அழைத்து கொண்டு நடக்க, தங்கள் ஆசிரியரின் முன்பு வாய் திறக்க முடியாத அவர்களும் மற்ற மூவரின் பிடியை தளர்த்த முடியாமலேயே
அவர்களுடன் கலை அரங்கத்திற்குள் நுழைந்தனர். இவர்கள் அரங்கத்திற்குள் நுழைந்த 10வது நிமிடம் நிகழ்ச்சி தொடங்கப் போவதன் அறிகுறியாய் அதிகப்படி விளக்குகள் அணைக்கப்பட, சம்யு, சரண் மற்றும் வீணாவின் பக்கத்து இருக்கைகள் நொடியில் காலியானது. தங்கள் பிடி தளர்ந்ததை உணர்ந்தவர்கள் திரும்பி பார்க்க, மற்ற மூவர் இருந்த தடமே தெரியவில்லை. சரண் அவர்களை தேட எழ, அவன் கரம் பற்றி தடுத்த சம்யுவோ, இப்போ இங்க எந்த பிரச்சனையும் வேணாம் சரண், ஃபங்க்ஷன் முடியட்டும் பேசிக்கலாம் என எரிச்சல் குரலில் சொல்ல, வீணா அதை ஆமோதித்தாள். சரணும் வேறு வழியில்லாமல் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அமர்ந்தான். மூவர் மனதிலும் கோபம் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் இணையை பார்த்த சந்தோஷம் நீருக்குள் நெருப்பாய் நெஞ்சின் ஒரு ஓரத்தை குளிர வைத்து கொண்டுதான் இருந்தது. நிகழ்ச்சி தொடங்கியதும் முதலில் இவர்களுக்கு ஏற்கனவே வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் முதலில் தங்கள் பழைய மாணவர்களை வரவேற்று பேசினார்கள். அதைத் தொடர்ந்து இவர்களின் ஜூனியர் திலகங்கள் தங்கள் சீனியர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகளை வழங்கத் தொடங்கினர். அந்த கலை நிகழ்ச்சிகள் முடிந்து இறுதியாய் அவர்கள் பிரின்சி மேம் உரையாற்ற வந்தார். சற்று நேரம் அனைவரையும் ஒரு அமைதி புன்னகையோடு பார்த்தவர் தன் உரையை தொடங்கினார். என் குழந்தைகளை மறுபடி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள சில பேர் இப்ப உங்க சொந்த காலில் நிற்கலாம். சில பேர் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள நுழைஞ்சதும் நீங்க மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்டா மாறி இருப்பீங்க. மறுபடியும் உங்க பழைய நட்புக்கெல்லாம் சிறகு முளைச்சிருக்கும். காலேஜ் இந்த வார்த்தைக்கு வெறும் படிப்பு மட்டும் அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் நட்பு. இன்னைக்கு முழுக்க நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் கிளாஸ்ல உட்காந்து அரட்டை அடிக்கலாம். பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம். பொண்ணுங்க அம்பையராக இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் டீம் வின் பண்ணுதுன்னு ஜட்ஜ் பண்ணலாம். அப்புறம் பொண்ணுங்க சமையல்ல உங்க கைவண்ணத்தை காட்டலாம். நீங்க சமைக்க போறதைத்தான் நாங்க பசங்க எல்லாரும் சாப்பிட போறோம். பார்த்து கேர்ள்ஸ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சமையல்ல உங்க கோபத்தை காட்டி எங்களை பழி வாங்கிடாதீங்க என சொல்ல, ஆண்கள் பக்கத்தில் இருந்து எஸ் மேம், நல்லா சொல்லுங்க, ஐயோ இன்னைக்கு நான் உண்ணாவிரதம் என பலவித கலவர குரல்கள் ஒலிக்க, கை காட்டி அவர்களை அமைதிப்படுத்திய பிரின்சி மேமோ, ரொம்ப கலவரம் ஆகாதீங்க பாய்ஸ், பொண்ணுங்க சமைக்க ஹெல்ப் பண்ண போறது நீங்க தான். உங்களுக்கும் ஃப்யூச்சர்ல உங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என சொல்ல, இம்முறை பெண்கள் புறமிருந்து சில விசில் சத்தங்களோடு, பிரின்சி மேம்னா பிரின்சி மேம் தான், அப்படி சொல்லுங்க மேம், சூப்பர், லேடி நாட்டாமை வாழ்க என பலவித குரல்கள் ஒலிக்க, போதும் போதும், முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது நம்ம காலேஜில் மும்மூர்த்திகள்னு நம்மால் பாசமாக அழைக்கப்பட்ட சரண், வீணா, அப்புறம் சம்யு அவங்களோட வுட்பீஸ் தான். ஃபங்க்ஷன் பற்றி கேள்விப்பட்டதும் 3 பேரும் ஒன்றா வந்து எங்களை பார்த்து எல்லா செலவும் அவங்க ஏற்றுக்கிறதா சொல்லி இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணி தந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க நம்ம எல்லார் முன்னாடியும் அவங்க வுட்பீக்கு நம்ம முன்னாடி ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் தர பிரியப்படுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நம்ம எல்லோராலையும் போக முடியுமா தெரியாது. ஸோ நாம் இன்னைக்கு அவங்கள மனசார 100 வருஷம் சேர்ந்து இருக்கணும்னு வாழ்த்துவோம். ஓகே கைஸ், எல்லாரும் ரொமான்டிக் ட்ராமா பார்க்க ரெடியா? அவங்க என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். மறுபடி உங்களை அடுத்த வருஷம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ என் பேச்சை முடிச்சுக்கிறேன். பிரின்சி மேம் தன் உரையை முடித்து கொண்டு அவர் இருக்கைக்கு திரும்ப, மற்ற மாணவர்களோ கைத்தட்டி ஆரவாரம் செய்ய, சம்யு, சரண் மற்றும் வீணா மூவரும் அடுத்து என்ன நடக்குமோ என இருக்கையின் நுனிக்கு வந்து அமர்ந்தனர். மூவரையும் ஒருவித பதட்டம் வந்து ஒட்டி கொண்டது. மீண்டும் மேடை இருளில் மூழ்க, மேடையில் திடீரென 3 வெளிச்ச புள்ளிகள் தோன்ற, அச்சு வெண்ணிற அடுக்கு கவுன் உடையில் தேவதை போல இருந்தாள். அவளின் இருபுறமும் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் மற்றும் தீபக் இருவரும் அடர் நீல நிற கோட் சூட்டில் விளம்பர மாடல்கள் போல நின்று கொண்டிருந்தனர். அவர்களை கண்ட மற்ற மாணவர்கள் அவர்கள் தோற்றத்தில் மெய் மறந்திருக்க, மனமே மன்னிப்பாயா பாடல் பின்னணியில் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த பாடல் முடியும் வரை மௌனமாய் நின்று கொண்டிருந்தார்கள். பாடல் ஒலித்து முடித்ததும் மைக்கின் அருகில் வந்தனர். மைக்கை கையில் எடுத்து, அர்ஜுன், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்,
எங்க 3 பேரு சார்பா இப்ப நான் ஒருத்தனே பேசப் போறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்காம, நாங்க 3 பேரும் கொஞ்சம் இல்ல நிறையவே தப்பு பண்ணிட்டோம். அதை இப்ப நாங்க முழுசா உணர்றோம். அவங்க எங்க வாழ்க்கையில இல்லைன்னா, எங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு இந்த 9 மாசத்துல நல்லா புரிஞ்சுகிட்டோம். இப்ப அவங்க 3 பேருக்கும் ஒரு உறுதி தர்றோம். நாங்க 3 பேரும் எங்க வாழ்நாள் முடியற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடர கண்டிப்பா உதவியா இருப்போம். அவங்கள புண்படுத்தினதுக்கு தண்டனையா இப்ப உங்க எல்லார் முன்னாடியும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடியும் சொல்லி முடித்ததும் மூவரும் மேடையில் முழங்காலில் நின்றனர். கீழே அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட, இருக்கையில் அமர்ந்திருந்த மூவர் கண்களிலோ நீர் படலம். அவங்க எங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதா இருந்தா, எங்க கையில இருக்கிற மோதிரத்தை உங்க எல்லார் முன்னாடியும் வந்து எங்க கையில போடட்டும். உங்க எல்லார் முன்னாடியும் எங்க எங்கேஜ்மென்ட் நடந்த மாதிரி இருக்கும். இல்ல எங்கள மன்னிக்க மனசு இல்லைன்னா 3 பேரும் இந்த இடத்த விட்டு வெளியேறட்டும். அவங்க மறுப்பை நாங்க புரிஞ்சுக்குவோம். எதுனாலும் இனி அவங்க கையில தான். சொல்லி முடித்த அர்ஜுன் மைக்கை கீழே வைத்துவிட்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். மேடையில் இருந்த மூவரும் ஒரு எதிர்பார்ப்புடன் இவர்களை பார்க்க, சம்யு, சரண், வீணா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு முடிவோடு தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்தனர். மற்ற நண்பர்கள் அவர்களை எதிர்பார்ப்புடன் நோக்க, அவர்களோ யார் முகத்தையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாயில் கதவை நோக்கி நடக்கத் தொடங்கினர். மேடையில் இருந்த மூவரும் இயலாமையில் எழுந்த அழுகையை அடக்க தங்கள் கண்களை மூட, அடுத்த நிமிடம் மாணவர்களின் ஹேய் என்ற கூச்சல் குரல் அந்த இடத்தை நிறைக்க, மற்ற மூவரும் தங்கள் தங்கள் இணையை அணைத்திருந்தனர். அவர்கள் திடுக்கிடலோடு நிமிர்ந்து பார்க்க, சம்யு, சரண், வீணா மூவரும் அவர்கள் கரங்களில் இருந்த மோதிரத்தை எடுத்து அவர்கள் விரல்களில் அணிவிக்க, மாணவர்களின் கரவொலியும் விசில் சத்தமும் அரங்கத்தையே அதிர வைத்தது. சந்தோஷம் தாங்காமல் அர்ஜுன் மற்றும் தீபக் தங்கள் ஆளை தூக்கி சுற்ற, அவர்களை கண்ட சரணும் அச்சுவை தூக்கி சுற்றினான். ஒரு வழியாய் அவர்கள் சந்தோஷ ஆரவாரம் ஒரு முடிவுக்கு வர, பிரின்சி மேம் புன்னகையோடு அவர்கள் தலைமேல் கை வைத்து ஆசிர்வதித்தவர். அவங்க கேட்டதால மட்டும் நாங்க அவங்களுக்கு பெர்மிஷன் தரல. கூட அவங்க பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்காக பேசினாங்க. ஒரு சின்ன தப்பான புரிதல்னால உங்க யார் வாழ்க்கையும் வீணா போகக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். அடுத்த 3 பேரும் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தக்கூடாது. சரியா? என சிரிப்புடன் கேட்க, மறுப்பாய் தலையசைத்த மூவரும் ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டனர். அடுத்து ஆரவாரமாய் மற்ற நிகழ்ச்சிகள் தொடங்கியது. தங்கள் டிபார்ட்மெண்ட் டீம் தான் ஜெயிக்க வேண்டும் என பெண்கள் தங்கள் தங்கள் அணியினை பயங்கரமாக உற்சாகப்படுத்த, மாணவர் தலைவனாய் இருந்த சரணின் டீமே கிரிக்கெட் பந்தயத்தில் வெற்றி வாகை சூடியது. அவன் வெற்றி கோப்பையை கைப்பற்ற அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அச்சுவோ அவனுக்கு பறக்கும் முத்தங்களை பரிசளித்தாள். அதை கண்டு அவன் நாண, மொத்த மாணவர்களும் சரணை கலாய்த்து தள்ளியதில் அந்த இடத்தில் ஒரு சிரிப்பலையே பரவியது. அடுத்து மதியம் பெண்கள் சமைக்கும் படலம். அடுப்பை பற்ற வைக்கவே சில பெண்கள் தடுமாற, ஆண்கள் குழுவினர் சகட்டு மேனிக்கு பெண்களை ஓட்டி தள்ளி அதற்கு பரிசாய் சில கொட்டுகளையும் வாங்கி கொண்டனர். இந்த எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் அர்ஜுனும் தீபக்கும் தங்கள் இணையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து, பார்வையாலேயே தங்கள் காத்திருப்பின் வலியை காதலை உணர வைக்க முயன்று கொண்டிருந்தனர். அவர்களோ மற்ற இருவரையும் சுத்தலில் விட்டுவிட்டு தங்கள் நண்பர்களோடு கூடி கும்மாளம் அடித்து கொண்டிருந்தனர். மாலை மயங்க நண்பர்கள் பிரிய வேண்டிய தருணம் வந்தது. கூட்டம் கூட்டமாய் செல்ஃபி புகைப்படம் எடுத்து கொண்டவர்கள் மீண்டும் கலை அரங்கில் கூடினர். பழைய மாணவர் தலைவன் என்ற முறையில் சரண் மாணவர் சார்பாய் உரையாற்ற அழைக்கப்பட்டான். மேடை ஏறியவன், பிரின்சி அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கு கல்வி கண் கொடுத்த மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்து எங்களை மகிழ்வித்த ஜூனியர் சிங்கங்களுக்கும் 1000 வேலை இருந்தாலும் நட்புக்கு மரியாதை கொடுத்து இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்ல கலந்துகிட்ட மச்சான் அண்ட் மச்சீஸ் எல்லாத்துக்கும் இந்த சரணோட ஈவினிங் சலாம். முதல்ல கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படிமா காலேஜ் கேம்பஸ்குள்ள இருந்த வரைக்கும்
சுமாரா இருந்த எல்லாரும் இப்படி சூப்பர் ஃபிகரா மாறி வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அப்படியே நம்ம காலேஜ் டேஸ் இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடாதான்னு ஆசையா இருக்கு. சரண் சொல்லி முடித்தானோ இல்லையோ, பெண்கள் புறமிருந்து மிஸ் யூ டூ மச்சான் எனவும், ஆண்கள் புறமிருந்து ஹேய் நம்மளை எல்லாம் கடுப்பேத்த 2 நாள் பியூட்டி பார்லர்லயே குடியிருந்திருப்பாங்க எனவும் கமெண்ட்ஸ் பறந்து வர, ஆண்கள் புறம் கைகாட்டி அவர்களை சமாதானப்படுத்தியவன் மேடையில எப்ப பேச ஆரம்பிச்சாலும் முதல்ல ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு அப்புறம் முழுக்க முழுக்க உண்மை பேசணும் அப்படின்னு அரசியல்ல இருந்து எங்க தாத்தா சொல்லியிருக்கார். ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என சரண் முடித்தானோ இல்லையோ, ஆண்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்ய, பெண்களோ வெளிய வாடி உனக்கு இருக்கு, ஏய் பிடிங்கடி அவன் ஆள, இவன் பண்ண அட்டகாசத்தை எல்லாம் புட்டு புட்டு வைப்போம் என கலவர குரல்கள் பறந்து வந்தன. மீண்டும் கைகாட்டி எல்லோரையும் அமைதிப்படுத்தியவன், பாய்ஸ் இப்ப நீங்க மச்சான் எல்லாரும் எப்படிடா அப்படியே இருக்கீங்க, வெளியே போய் எவனும் காதல் கல்யாணம்னு எந்த கலாட்டாவிலையும் மாட்டல போல. ஆ நீங்களாவது ஹாப்பியா இருங்க கொஞ்ச நாளைக்கு என போலியாய் பெருமூச்சு விட, டே ஆளை கரெக்ட் பண்ணிட்டு நமக்கு சாமியார் மாதிரி அட்வைஸ் பண்றான் பாத்தீங்களா, கரெக்டா மச்சான், ஓஹோ என மீண்டும் கலவை குரல்கள் அவையை நிறைத்தது. சற்று நேரம் சலசலப்பு அடங்க அமைதி காத்தவன், ஜோக்ஸ் அப்பார்ட், உங்களை எல்லாம் மறுபடி பார்த்த இந்த ஒரு நாள் அனுபவம் நாம இங்க கழிச்ச 3 வருஷ நினைவுகளை ஒன்னா திருப்பி கொடுத்த மாதிரி இருந்தது. நம்மோட உருவம் மாறி இருக்கலாம், பொறுப்பு கூட கூடி இருக்கலாம், ஆனா நம்ம நட்பு அது மட்டும் மாறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நட்பு மாறவும் மாறாது. அதோட நம்ம பிரின்சி அம்மாவோட அன்பு, அவங்களோட முதல் குழந்தைகளான நம்ம காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற மரங்களோட குளிர்ச்சி எதுவும் மாறப்போறதில்ல. இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல எல்லாரும் தவறாம கலந்துக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வருங்காலத்துல நம்ம தலைமுடி வெளுக்கலாம், ஆனா நம்ம நட்பும் நேசமும் ஒரு நாளும் வெளுக்காதுங்கிற நம்பிக்கையோட மறுபடியும் உங்களை அடுத்த வருஷம் சந்திப்போங்கிற உறுதியோட உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு விடை பெறுவது உங்கள் இம்சை சரண். பாய் பாய் மக்களே. அவன் விடை பெற்று மேடையை விட்டு இறங்க கரவொலி அரங்கத்தை அதிர வைத்தது. வழக்கம் போல அவன் உறக்கி அவனை பலரும் பாராட்ட, வீணாவும் சம்யுவும் தங்கள் முறைப்படி அவன் முதுகில் ஒன்று போட்டு தங்கள் பாராட்டை தெரிவித்தனர். சற்று நேரம் கூட்டம் கூட்டமாய் நின்று உரையாடியவர்கள் ஒவ்வொருவராய் கலைந்து செல்ல, சம்யு, சரண் மற்றும் வீணா மூவரும் வழக்கமாய் அமரும் தங்கள் மரத்தடி திண்ணையில் ஒருவர் கரத்தை ஒருவர் கோத்து கொண்டு மௌனமாய் அமர்ந்திருந்தனர். கிட்டத்தட்ட மொத்த கல்லூரி வளாகமும் காலியாக அர்ஜுன், தீபக் மற்றும் அச்சு மூவரும் அவர்கள் அருகில் வந்து நின்றனர். அவர்கள் வருகையை உணர்ந்தாலும் மூவரும் தங்கள் மௌன நிலையில் இருந்து கலையவில்லை. அவர்களின் அருகே சென்ற அச்சு, இன்னும் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் போகல இல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி யாரையும் சங்கடப்படுத்த வேண்டாம்னு தானே எங்களை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சீங்க இல்ல? நாங்க பண்ணது பெரிய தப்பு தான், இனி அதை நீங்க மன்னிக்க போறது இல்லைன்னு நீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அப்பவே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேலும் இங்கிருந்து உங்களை கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல. நாங்க போறோம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். வாங்க மாமா போகலாம், வாங்கண்ணா போகலாம் என அர்ஜுன், தீபக் இருவரையும் அழைத்தவள் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே நடக்க, அர்ஜுன் தாங்கள் வந்த வாகனத்தை கிளப்பினான். மற்ற இருவரும் தொலைவில் அமர்ந்த இருவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே வண்டியில் ஏறி அமர்ந்தனர். அவர்கள் வாகனம் கிளம்பி செல்ல மூவரும் வெடி சிரிப்புடன் எழுந்து நின்றனர். வீணாதான் மனது கேட்காமல், ஏய் பாவம்டி அவங்க என பரிதாபப்பட, சம்யுவோ பொறுடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காலையில நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்கல்ல, இப்ப நாம கொடுப்போம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம். டேய் டிஃபன் பாக்ஸ் ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணிட்டில்ல என சரணை கேட்க, அவனோ அதெல்லாம் பிளான் எல்லாம் பக்காவா ரெடி, கிளம்புங்க அவங்கள பிடிக்கலாம் என சொல்ல, சரணின் வாகனத்தில் மற்ற மூவரும் கிளம்பினர். அர்ஜுனின் வாகனம் கிளம்பி 1/2 மணி நேரத்தில் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனத்தால் நிறுத்தப்பட்டது. அர்ஜுன் புருவ மத்தியில் தோன்றிய முடிச்சுடன் தன் வாகனத்தை அவர்கள் முன்னால் நிறுத்தினான். வாகனத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பார்த்து முறைத்து,
இது உங்க வண்டியா என கேட்க அர்ஜுன் குழப்பத்துடனே எஸ் சார் என பணிவாக விடையளிக்க நீங்க ஏதோ கடத்தல் பொருள் கொண்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கார்ல இருக்கிற எல்லாரும் இறங்கி கீழே நில்லுங்க. காரை தரோவா செக் பண்ணணும் என சொல்ல அர்ஜுன் வெகுண்டு எழுந்தான். ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்தவன் சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நானே ஒரு ஆர்மி மேன். என்ஐடி ப்ரூஃப் பார்க்குறீங்களா? யார் என் வண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவன் எகரத் தொடங்க அவன் கோபத்தை அனாயாசமாய் எதிர்கொண்ட அந்த இன்ஸ்பெக்டரோ சார் எனக்கு நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. எங்கள் ஹையர் அஃபீஷியல் வந்துட்டே இருக்கார். நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க என சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த வாக்கி டாக்கியில் உரையாற்றியபடி தன் வாகனத்தை நோக்கி சென்றார். அர்ஜுன் தன் காரின் பேனட்டில் கை முஷ்டியை மடக்கி குத்த தன் காரின் பேனட்டில் கை முஷ்டியை மடக்கி குத்த காரில் இருந்து இறங்கிய அச்சுவும் தீபக்கும் காரணம் கேட்க இன்ஸ்பெக்டர் தன்னிடம் சொல்லி சென்றதை அர்ஜுன் அவர்களிடம் சொல்ல அவர்களும் நடக்கும் நிகழ்வின் காரணம் புரியாமல் குழம்பி நின்றனர். அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு ஜீப் வந்து நிற்க அர்ஜுன் வேகமாய் ஜீப்பை நோக்கி முன்னேறினான். அதில் இருந்து இறங்கியவனை கண்டதும் அவன் வாய் ஆச்சரியத்தில் திறந்து கொண்டது. ஜீப்பில் இருந்து இறங்கியவன் வேறு யாரும் இல்லை, எல்லாம் நம் கட்ட பொம்மன்தான். அவனை கண்டதும் உரிமையாய் கோபித்து கொண்டவன் டேய் சகல, நீதானா? எவன்டா என் வண்டி மேல கடத்தல் பொருள் கொண்டு போறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது சரி, நீ எங்க இங்க என சரமாரியாய் கேள்வி கேட்க அவனை இறுக்கத்துடன் பார்த்த பொம்மன் சாரி மிஸ்டர் அர்ஜுன், கடத்தல்காரங்க கூட எல்லாம் நான் உறவு கொண்டாடுறது இல்லை என சொல்ல தீபக்கும் அச்சுவும் அவர்கள் வாக்குவாதம் செய்வதைக் கண்டு அவர்கள் அருகில் வந்தனர். ஓ அப்படியா, சரி, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா இன்ஸ்பெக்டர் என அர்ஜுனும் முறைப்புடனே கேட்க சொல்றது என்ன சொல்றது, நீங்க கடத்திட்டு போற அவங்க பொருளை மீட்க அவங்களே வந்திருக்காங்க. ஏன்பா இன்னும் எவ்வளோ நேரம்தான் ஜீப்லேயே உட்கார்ந்துருக்கிறதா உத்தேசம்? இறங்கி வாங்க என பொம்மன் குரல் கொடுக்க மூவரும் கோபத்தோடு ஜீப்பையே பார்த்து கொண்டிருந்தனர். ஜீப்பின் பின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய மற்ற மூவரையும் கண்டதும் மற்ற மூவரின் விழிகள் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மலர்ந்தது. சம்யு, சரண், வீணா மூவரும் பொம்மன் அருகில் வந்து நிற்க பொம்மன் மற்ற மூவரையும் பார்த்து இவங்க 3 பேரோட கோபத்தை நீங்க தான் திருடிட்டு போறீங்களாம்ப்பா. அதை மீட்டு தர சொல்லித்தான் 3 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு முயன்றும் அடக்க முடியாமல் போக பொம்மன் பக்கென சிரித்து விட்டான். மற்றவர் முகத்திலும் புன்னகை பூக்க அர்ஜுன், தீபக் மற்றும் அச்சு மூவரும் பொம்மனின் முதுகில் டின் கட்டத் தொடங்க அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவன் டே பக்கிங்களா, உங்களால என் கல்யாணமும் தள்ளி போகுதுடா. இனியாவது பேசி சமாதானமாகி நல்ல பிள்ளைங்களா ஊர் வந்து சேருங்க. இல்ல நானும் கையலும் சாமி படத்துல வர பாட்டு மாதிரி புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்க போறோம் என சொல்லிவிட்டு முதலில் நின்று கொண்டிருந்த ஜீப்பில் தன் சகாக்களோடு ஏறி பறக்க அவர்களை துரத்தி மூச்சு வாங்கி நின்றவர்கள் தங்கள் பின்புறம் நின்று கொண்டிருந்தவர்களை திரும்பி பார்த்தனர். அவர்கள் கண்ணில் துளிர்த்த நீரை அடக்க முயன்றபடி அவர்களையே பார்த்து கொண்டு நிற்க அச்சு, அர்ஜுன், தீபக் மூவரும் தங்கள் கண்களை மூடி திறந்து தங்கள் கைகளை நீட்டி அவர்களுக்கு அழைப்பு விடுக்க மின்னல் வேகத்தில் மற்ற மூவரும் அவர்கள் அணைப்பில் தஞ்சம் புகுந்தனர். அர்ஜுன் சம்யுவின் மூக்கோடு மூக்கு உரசியபடியே இதெல்லாம் ஊ வேலையா என கேட்க மறுப்பாய் தலையசைத்தவள் என் மங்குடி மாமா, நாம வந்தது 2 கார்ல, ஆனா 3 ஜோடிங்க இருக்கோம். திரும்பி எப்படி போறதாம்? ரொம்ப நாள் கழிச்சு வேற பார்த்துக்கிறோம். கொஞ்சம் அப்படி இப்படி ரொமான்ஸ் மூட்ல இருப்போம். ஒன்று தீபக் நம்ம கார்லேயோ இல்லை சரண் கார்லேயோ தொத்த வேண்டி வரும். அதான் பிளான் பண்ணி பொம்மன் மாமாவை கார் கொண்டு வந்து தர சொன்னோம். அப்போ உங்களையும் கொஞ்சம் கலையபரப்படுத்தலாமேன்னு இந்த ஐடியாவை போட்டோம் என ரகசியம் பேச வீணாவோ தீபக்கிடம் இனி எங்க போனாலும் தனி கார்ல போங்க, நாம எங்க அவங்க கூட தொத்திக்குவோமோன்னு பயந்துதான் 2 எருமைகளும் இந்த பிளானையே போட்டதுங்க என சலிப்பாய் சொல்ல தீபக்கோ உத்தரவு மை ஏஞ்சல், இனி அப்படியே செய்யலாம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஜீப்ல ஏறி ஜோ சூர்யா மாதிரி என்ன கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொள்ளாதேன்னு ஹைவேஸ்ல பறந்துகிட்டே ஜாலியா ரொமான்ஸ் பண்ணுவோம், போகலாமா என அவளை குண்டு கட்டாய் தூக்க
வீணா வெட்கத்தில் சிவந்த தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டாள். அந்த பக்கம் சரண், அச்சு ஜோடியோ பேச்சுவார்த்தையே நடத்தாமல் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு மோன நிலையில் மூழ்கி இருக்க, அர்ஜுனோ சம்யுவை தன் காரின் முன் இருக்கையில் ஏற்றிக்கொண்டே, ஏய் சரண், ரோட்ல போறவங்க எல்லாம் ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு போறாங்க. வண்டியில போய் உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க என கத்திவிட்டு செல்ல, மோன நிலை கலைந்த இருவரும் அவர்களை முறைத்துவிட்டு மீண்டும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்ள, அங்கே மௌன மொழியில் காதல் பரிமாறிக்கொள்ளப்பட, அர்ஜுனோ, இதுங்களை திருத்த முடியாது. நீ வாடி என் குலோப் ஜாமுன், நாம இப்படியே சீக்கிரமா ஊட்டிக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு வந்துடலாம் என தன் ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர, சம்யுவோ மனதில் தோன்றிய நிம்மதியுடன் அவன் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவள் உச்சியில் தன் இதழ்களை ஒற்றி எடுத்தவன், இனி என் உயிரே போனாலும் உன் மேலையும் உன் காதல் மேலையும் ஒரு நாளும் எனக்கு சந்தேகம் வராது சம்யு. ஐ லவ் யூ ஆல்வேஸ். இனி ஐ லவ் யூ ஆல்வேஸ் இன் ஆல் ஆஃப் மை லைஃப் டைம் என உருக்கமாக சொல்ல, அவன் சொரசொரப்பான கன்னத்தில் தன் மென் உதடுகளை ஊற்றி எடுத்தவள், நான் செத்தே போனாலும் அதுக்கு அப்புறமும் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்ப அர்ஜுன். ஐ டூ லவ் யூ என உருக்கமாக சொல்ல, அந்த ஆள் அரவமற்ற சாலையில் வண்டியை நிறுத்தியவன் சம்யுவை இழுத்து அணைத்து வன்மையாய் அவள் இதழ்களை சிறை செய்தான். 4 உதடுகளின் உறவாடலில் வெறும் முத்தம் மட்டுமின்றி அவர்கள் இதயமும் பரிமாறிக்கொள்ளப்பட, கத்தியின்றி ரத்தமின்றி அங்கே ஒரு காதல் யுத்தம் அரங்கேறத் தொடங்கியது. மூவரும் சென்ற திசை ஆளுக்கு ஒரு புறம் இருக்க, அந்த முச்சந்தில் நின்றபடி இத்தனை நாள் நடந்த காதல் சடுகுடுவில் பார்வையாளராய் நின்று கொண்டிருந்த காதல் விளையாட்டில் தன்னை தோற்று தன் இணையை வென்ற 3 ஜோடிகளுக்கும் வெற்றி பரிசாய் காதலை பரிசளித்துவிட்ட திருப்தியில் தன் அடுத்த பயணத்திற்கான பாதையை தேடி நின்று கொண்டிருந்தது. காதலின் பாதை என்றும் முற்று பெறுவதே இல்லை. சடுகுடு வெற்றி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.